வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் அரிசியில் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாமா? அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். 2 பல்லாரி வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு அதை விட ஒரு 4 எக்ஸ்ட்ரா வந்து பல்லாரி 2னா தக்காளி பழம் ஒரு 4 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். நல்லா அந்த அளவுக்கு மசிஞ்ச பிறகு ப பிரியாணி இலை, கொத்தமல்லி இலை, புதினா இலைய நம்ம அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டே கொடுக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நான் இஞ்சி வெள்ளை பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 50 கிராம் 2ம் சேர்ந்து நம்ம வந்து அரைச்சி சேர்த்தா எப்படி இருக்கும், இஞ்சி பூண்டு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள், வீட்டிலே ரெடி பண்ண பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் தான் சொன்னேன். ஒரு பாக்கெட் சிந்து பொடி, ஒரு பாக்கெட்டு அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் பிரியாணி மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா பொடி ரொம்ப சேர்த்துட்டோம்னா பிரியாணி விறுவிறுன்னு இழுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சிக்கன் 65 பொடி போட்டுக்கலாம். இல்லைன்னா சிந்து பொடி இருக்கும், அதை போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல் கிடைக்கும் பிரியாணிக்கு. அதனால் அது சேர்த்துக்கிருவேன். 2 பாக்கெட் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து அந்த எண்ணெயிலே நம்ம வதக்கி விட்டுக்கிறணும். நல்லா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் வந்து 1/2 கிலோ வந்து சிக்கன் நான் சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கிறலாம். உப்பு வந்து 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கன் வந்து வேகும்போது நல்லா வந்து உப்பு வந்து நல்லா பிடிச்சா தான் அந்த சிக்கனில் உப்பு உரப்பு இறங்கும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் வந்து மூடி போட்டு வேக விட்டு எடுத்துக்கிறேன். அது நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம வதக்கும்போது அந்த சிக்கன் வந்து நல்லா புஸ்ஸுன்னு வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி வந்து இந்த பாத்திரத்தில் தான் எடுத்திருக்கேன். எந்த பாத்திரத்தில் அரிசி எடுக்கோமோ அந்த பாத்திரத்தில் 2 பங்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். வீட்டில் பொங்கக்கூடிய நார்மல் அரிசி தான். அதில் 1 பங்கு தண்ணி சேர்த்து சிக்கன் நல்லா வேகுத வரைக்கும் மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே குக் பண்ணி எடுத்தேன். சிக்கன் வந்து ஒரு 80% நல்லா வெந்த பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியை நான் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த பங்கு 1 பங்கு நம்ம தண்ணி ஊற்றினோமா, இன்னொரு பங்கு தண்ணி ஊற்றி அரிசியை சேர்த்து அரிசிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறணும். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் பிரியாணி வந்து கரெக்டாக வரும். உப்பு வந்து அரிசி போட்ட பிறகு 2ம் வந்து ஒரே மெத்தடில் வரும். உப்பு அதனால் அந்த தண்ணியை வந்து தொட்டு பார்த்துருந்தா கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கணும். இதுதான் பிரியாணியோட அளவு. அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்த பிறகு நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணியும் அரிசியும் ஒரு சமமாக வந்த பிறகு மிதமான தீயில விட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து தண்ணி இஞ்சின பிறகு தம் போட்டோம்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடும். இப்படி தான் நான் வந்து சிக்கன் பிரியாணி எப்போவுமே ரெடி பண்ணுவேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் அரிசியிலையும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன். ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.